Taste the Daily. மனிதர்களை தொடர்ந்து தாக்கி வரும் ரோலெக்ஸ் காட்டு யானையை பிடிக்க கோவை மாவட்டம் தாலியூருக்கு வந்த 3 கும்கி யானைகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நேரில் பார்வையிட்டார். தொண்டாமுத்தூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் 8க்கும் மேற்பட்டோரை ரோலெக்ஸ் யானை தாக்கியதில் சிலர் உயிரிழந்தனர். அந்த காட்டு யானையை பிடிக்க முத்து, நரசிம்மன் மற்றும் கபில் தேவ் ஆகிய 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டது. ரோலெக்ஸ் யானையை பிடிக்க நடந்து வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்து மக்களின் உயிர்களை காப்பாற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முகாமில் உள்ள 3 கும்கி யானைகளுக்கும் உணவுகள் வழங்கி மகிழ்ந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஓமந்தூரில் தனியார் பள்ளியில் ஸ்ரீராம் அறக்கட்டளை சார்பில் பிரதமர் மோடியின் 75வது பிறந்தநாளை ஒட்டி 1008 பசுக்களை கொண்டு கோ பூஜை மற்றும் 75 ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக பசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம், தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது என சொல்லிக்கொள்ள திமுக அரசுக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த தார்மீக உரிமையும் இல்லை என விமர்சித்தார். மேலும் 4.5 ஆண்டுகளில் கல்வித்துறை மிகவும் மோசமடைந்துள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். கல்வியிலே சிறந்து விளங்குகிறது என்று சொல்வதற்கு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசுக்கோ முதலமைச்சருக்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்லை, கல்வியில் சீரழிந்திருக்கிற தமிழ்நாடாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முற்றிலுமாக கல்வித்துறை இன்றைக்கு சீரழிந்திருக்கிறது. எந்தவித வளர்ச்சியும் இல்லை. 2021 பிறகு இன்னைக்கு இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியிலே, ஸ்டாலினுடைய அரசிலே கல்வித்துறை மிகவும் மோசமடைந்திருக்கிறது. எந்தவித வளர்ச்சி பணிகளும் இல்லை. மதுரை மாவட்டம் கீழமாத்தூர் கிராமத்தில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 ஃபேவர் பிளாக் சாலைகள் அமைப்பதற்கான பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் K. ராஜு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பூமி பூஜை நடத்தப்பட்டு சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனை அடுத்து கீழமாத்தூர் பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இலவச வீட்டுமனை கோரி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் மனு அளித்தனர். சென்னை மாதவரத்தில் அதிமுக IT விங் நிர்வாகிகள் பாக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் தேர்தல் பொறுப்பாளருமான DKM சின்னையா, IT விங் பொறுப்பாளர்கள் புவன் வடிவேல், தனசேகரன், நவாஸ் அக்பர் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். இதில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் தமிழரசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரை அவதூறாக பேசிய செல்வ பெருந்தகையை கண்டித்து சென்னை வியாசார்பாடி அருகே வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செல்வ பெருந்தகையின் உருவ பொம்மை மற்றும் உருவ படத்தை எரித்து தொண்டர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்நிகழ்வில் கழகத்தின் பல்வேறு சார்பு அணிகளை சேர்ந்த திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் கிழக்கு மாவட்ட கழக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்றது. இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் வசந்த் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் KA பாண்டியன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் கோ பாலசுந்தரம் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கிருபானந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.